ஆதவ அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செஞ்சிருக்கீங்க. ஏன் இந்த காலதாமதமான நடவடிக்கை? இதுவே உங்களுக்கு ரொம்ப காலதாமதமா? அங்க அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார், டிஸ்மிஸ் பண்ணல. தண்டனை வழங்குவதில் 2 வகை இருக்கு. ஒன்று ஆளை தூக்கிடுறது, இன்னொன்று படிப்பான அவரை. ஆனா திமுகவோ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களோ அப்ப ஆதவ அர்ஜுனாவோட இடைநீக்கம் ஒரு கண் துடைப்பு நாடகமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்க, யாருக்காக இந்த நடவடிக்கை எடுக்கல பிரதர். சும்மா திமுக சொல்லுச்சு, இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நடவடிக்கை எடுப்பது விடுதலை சிறுத்தைகள் இல்ல. RS பாரதி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அது அண்ணன் இளங்கோவன் தெரியுமா தெரியாதா? அவங்க என்ன பேசணும் தெரியுமா உங்களுக்கு? விசிகா ஒரு சாதி கட்சின்னு சொன்னாரு, நாங்க தான் இடஒதுக்கீடு பிச்சை போட்டோம்னு சொன்னாரு. நீங்க தாராளமா கருத்து ரீதியா மன்னிப்பு கேட்க வச்சிருக்கலாமே, ஏன் பெருந்தன்மையா கடந்து போயிட்டீங்க அந்த இடத்துல? நீங்க கொண்டாட்டிட்டே கருத்து முரண் இருக்கு. உனக்கு உங்களுக்கு உங்க மனைவி கருத்து முரண் இருந்தது இல்லையா? அது எல்லாமே நட்பு முரண் தான். முதலமைச்சர் பார்க்க போறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனாவை ஏன் இடைநீக்கம் செய்யணுங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரி, என்ன சொல்ல வரீங்க? இது மூலம் வற்புறுத்தினாங்களா, அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? அது உங்க பார்வை. நீக்கிறது அப்படித்தானே எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்காகலாம் அவர் நீக்கல. ஆனா வெளியில பார்க்கக்கூடிய மக்களுடைய பார்வை அப்படித்தானே இருக்கும். அவர் நீக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் திருமாவளவன் அவர்கள் ஒரு பலகீனமான தலைவரா மாற்றக்கூடிய ஒரு பார்வை இருக்காது. சிறுத்தையில் இதுவரை யாரும் சவாரி செய்ததாக வரலாறு இல்லை சாமிகளுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ சாதாரண ஆசாமி, அப்புறம் அவருக்கு தான் எல்லாருக்கும் தான். அப்புறம் இவரு அவருக்கு சொன்ன இவருக்கு சொல்ல மாட்டோமா? ஆதவ அர்ஜுனா மேல கோவப்பட்டு அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. சரி, விஜய் மீது எந்த கோபமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லையா? அவருங்க கட்சிக்காரங்க கூட்டணி இருக்கிறாங்க, அவரே பேச திமுக கூட்டணியை பிரிக்க முயற்சிக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது அவருடைய உரிமைங்க. ஆதவ அர்ஜுனா தாவேக்காவிற்கு தாவுவதற்கான பேச்சு தான் இதெல்லாமே. ஆதவ அர்ஜுன் நம்பி தான் விடுதலை ஆரம்பிச்சோமா? பார்ட்டி இருக்கு புஷ்பா. வணக்கம். வணக்கம்ங்க. ஆதவ அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செஞ்சிருக்கீங்க. ஏன் இந்த காலதாமதமான நடவடிக்கை? இதுவே உங்களுக்கு ரொம்ப காலதாமதமா? இப்போ முன்னாடி எடுக்கணும்னு சொல்றீங்களா? இந்த கேட்குற கேள்வி அப்படி இருக்கு. இல்லை, ஊர் உலகமே பேசி முடிச்சிருச்சு. அதாவது நேற்று நைட்டு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, கட்சியில் தான் இருக்கிறாரு, கட்சியை விட்டு நீக்கப்படலை, எங்கள் கூட பேசிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. பட் விடிஞ்ச உடனே காலையில் இடைநீக்கம் பண்ணியிருக்கீங்களே, என்ன காரணம்? அதாவது எங்கள் தலைவர் எந்த ஒரு செயலையும் எடுத்தம் கவுத்தம்னு எப்பயுமே செய்ய மாட்டார். ஜனநாயக ரீதியாக தான் எல்லா ஒரு முடிவுமே இருக்கும். இப்போ எங்கள் கட்சிக்கு அவர் இப்போ கொஞ்சம் காலமே ஆகுது. ஆனால் எங்கள் தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி நல்ல ஒரு நட்போடு எங்கள் தலைவரோட இருந்திருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் எதை எங்கே பேசுவது, யாரோடு சேர்ந்து பேசுவது, எப்படி பேசுவது அப்படின்ற நிச்சயம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் தெரியாமல் ஒரு கருத்தை ஒரு அவையில் பேசியிருக்கிறார் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பேச்சுக்கு நாங்கள் விளக்கமும் கேட்டுட்டோம். அந்த விளக்கம் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை எழுவதால் நாங்கள் அவருக்கு தம்பி ஒரு 6 மாதம் அமைதியாக தலைவருடைய அமைப்பாய்த்தலும் புத்தகத்தை படி, அன்றும் இன்றும் என்ற புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை ஏற்கனவே எப்போயுமே கையிலே வச்சுருப்பார். நான் பார்க்கும்போது 2-3 முறை வச்சுருப்பார். இப்போ வேறு ஒரு புத்தகத்தை வேறு வெளியிட்டார். அப்போ இந்த புத்தகம்லாம் படிப்பதற்கு 6 மாதம் கரெக்டாக இருக்குன்றக்காக அவருக்கு நாங்கள் ஒரு அரசியல்படுத்தி இருக்கிறோம். இடைநீக்கம் கிடையாதா? இடைநீக்கம் என்பதே இப்போ பிரதர், இப்போ நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பகவத்கீதையோ இல்லை திருக்குறளோ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு என்ன இருக்கலாம், திருக்குரான் இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பைபிள் இருக்கலாம். யார்? கிறிஸ்துவர்களுக்கு. அது மாதிரி எங்களை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேத புக்குன்னு அந்த வாரி சொல்ல தேவையில்ல. இந்த புத்தகம் தான் அதுக்கான ஒரு மைய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு கருத்தை சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுருவீங்க இது என்ன நடவடிக்கையை பற்றி என்னென்னு. இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நடவடிக்கையை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதிப்பார். இங்கே பாருங்க, நீங்களே யோசிப்பீங்கன்னா இவ்வளோ இதாக எழுதியிருக்காருன்னு. அதாவது எல்லா சிக்கலுமே தனிநபர் பிரச்சனையிலிருந்தே உருவாகுது. அனைத்து சிக்கலுமே அந்த தனிநபர் சிக்கலை சமாளிக்கணும் தலைமை. ஆனால் அளவுக்கு மீறி போகும்போது அவங்களை அரசியல்படுத்தணும். நான் சொல்கிற வரியை மட்டும் கவனிங்களே. மக்கள், அமைப்பு, கொள்கை, மக்கள் என்னும் தொடர்நிலை உறவுகளின் அடிப்படையில் மக்கள் நலன்கள் மற்றும் அமைப்பு நலன்களை முன்னிறுத்தாமல், புரியுதா? மக்கள், அமைப்பு, கொள்கை, மக்கள் என்ற அந்த சர்க்கிள்குள்ள இல்லாமல் தனிநபர், அமைப்பு, கொள்கை, தனிநபர் மட்டுமே முன்னிறுத்தப்பட்டால் அந்த இடத்துல சிக்கல் எழும். இப்போ இவர் இருக்காரு, இவர் கட்சியை மட்டும் முன்னிலைப்படுத்தியோ இல்லை கட்சியோட நலனை முன்னிலைப்படுத்தியோ இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு தனி நபராக
அவர் யார்? அவர் குறிப்பிட்ட ஒரு கட்சியுடைய இளைஞரணி செயலாளரை தாக்குற மாதிரி பேசுதல். நீங்க பாருங்க, அப்ப இது என்ன தனிநபர் சிக்கலா தானே போகுது? அது அவருக்கு தெரியாதா? ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளரா இருக்காரு, நம்ம கட்சியோட தலைவர் திருமாவளவனுக்கு இது பிரச்சனையா வரும், கூட்டணியில இருக்கிறோங்கிற விஷயம் கூடவா அவருக்கு தெரியாது? அதுக்காக இப்போ 6 மாசம் வந்து இந்த புத்தகத்தெல்லாம் படிப்பான்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நீ கேட்டீங்களா கேள்வி, புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. எழுதலையா? இருக்கிற சிக்கல்லே ரொம்ப முக்கியமான சிக்கல் என்னன்னா, புரிதல் இல்லாத சிக்கல் தான் அந்த பிரச்சனையை. அதை தீர்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து அறிவுபூர்வமான சில எண்ணங்கள் வேண்டும். அடுத்த வரையை படிக்கிற மாதிரி ரொம்ப புரியும் பாருங்க. அதாவது தனிநபர் சிக்கல்களை உருவாக்குவோர் மீது அமைப்பு வழியிலான சட்டம், விசாரணை, எச்சரிக்கை, தண்டனை எனும் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தீர்வு காண்பது ஒரு வகையான வழிமுறையாகும். அதே வேளையில் அமைப்பியல், கருத்தியல், அரசியல்படுத்துதல், ஆளுமை வளர்த்தல் எனும் அடிப்படையில் அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் தீர்வு காண்பது இன்னொரு வகையான வழிமுறையாகும். இந்த வகையான வழிமுறைதான் அறிவுபூர்வமான, நிறைவான, நிலையான தீர்வு முறையாகும். அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், டிஸ்மிஸ் பண்ணல. உங்களுக்கு புரியுதா? வர்றேன் பிரதர். அப்ப என்னன்னா 6 மாசம் வந்து இப்ப சொன்னார்ல, தண்டனை வழங்குவதில் 2 வகை இருக்கு. ஒன்னு ஆளை தூக்கிடுறது, இன்னொன்னு படிப்பான அவரை அரசியல்படுத்துது. இதுதான் அறிவுபூர்வமானது, நிலையானது. இதெல்லாம் இது பேர் ஸ்ட்ராட்டஜியாங்க. இது அரசியல் படுத்துதல்ங்க, முறைப்படுத்துறதுங்க. இப்பதான் தம்பி வந்திருக்கிறாரு. ஏன்னா அரசியல் வந்து அவர் எவ்வளவு நாள் இருக்காரு? என் கட்சிக்கு வந்து இன்னும் ஓராண்டு வரல. நீ வேணா ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ் இருக்காருல்ல, அவர்லேருந்து எடுத்து பாருங்க. நானே 9 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். இவருக்கு மேலே எங்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை, இவர் வந்து இப்போ வந்திருக்கிறாரு, ஏதாவது செய்வாரோ கொள்வாரோ நானே பேசியிருக்கேங்க, உயர்நிலைக்குள்ள பேசியிருக்கேங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ தாங்க சொல்றேன். அதோட மாற்றுக்காரெல்லாம் பேசலைங்க. அதாவது நலன்கள், பல நலன்கள் இருக்கு. ஒன்று கட்சி நலன், இன்னொன்று கூட்டணி நலன், இன்னொன்று மக்கள் நலன். இவர் கட்சி நலன் சார்ந்து பேசுகிறார். மாற்றுக்கிறது எங்க தலைவருடைய அறிக்கையை பாருங்க. எங்க தலைவர் அறிக்கையை பாருங்க. சார்ந்து பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளரே கட்சி விட்டு போய் நீக்கி இருக்கீங்க அப்படின்னு பொருங்க இதை முடிச்சுக்கிட்டு அப்ப நீங்க அவர் பேசியிருக்காரு. எங்க அந்த அறிக்கையே பாருங்க. அந்த அறிக்கை வந்து தலைவர் நடவடிக்கை எடுத்ததுல 3வது பாயிண்ட பாருங்க. இவர் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கட்சி நலன் சார்ந்து பேசுவதை போல் தோன்றினாலும் இந்த பேச்சு உள்கட்சியில் சிக்கலை உருவாக்குகிறது என்று தெரிய வருகிறது. இப்ப ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதன் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இங்க தலைவருடைய முழக்கம் தான், 99 சொன்ன முழக்கம் தான். அவர் முழங்குறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எப்பொழுது முழங்குவது, எங்கே முழங்குவது, எந்த சூழ்நிலை முழங்குவது ரொம்ப முக்கியம் இல்ல. அதை அவர் செய்யவில்லை அப்படின்றத எங்களுடைய கருத்து. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்தா திருமாவளவன் முதலமைச்சர் ஆவதற்கு ஆலோசனைகளையும் செயல்பாடுகளையும் முன்னெடுத்தா கட்சி விட்டு நீக்கிடுவீங்களா? இப்ப நல்லா ரொம்ப விவரமான கேள்வி கேட்டமே நினைச்சுக்கலாம். விளக்கம் கொடுக்குறேன். கட்சி நலன், அதுக்கு அடுத்து கூட்டணி நலன். ஏன் கூட்டணி? இப்போ எந்த கட்சியாவது வந்து ஆரம்பிச்சு கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கிறோம். இந்த கட்சி நலன், கூட்டணி யாருக்காக? மக்கள் நலனுக்காக. இந்த 3லையும் இடைஞ்சல் வருவதை போல நான் ஆரம்ப படிச்சு காட்டேன். பார்த்தீங்கன்னா தனிநபர், அமைப்பு, கொள்கை, தனிநபர், இந்த சிக்கல்ல போகுது. இதுல மக்கள், தனிநபர் இல்லாம கருத்து இது மாதிரி போய் அதுக்காக மக்களுக்கு நல்ல சீரமை இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் அப்படி செய்யலை அப்படின்னு எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அதனாலதான் நாங்கள் வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணலை. நல்லா டிஸ்மிஸ் பண்ணலை, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். 6 மாதம் இப்படி ஓடி போயிடும். கரெக்டா இல்லையா? அவர் 6 மாதம் உட்காந்து எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு ஏங்க இப்படி கூட இன்னொன்று சொல்லுவோங்க, ஏங்க 6 மாதம் போறீங்க? சப்போஸ் 3 மாசத்துலேயே 2 மாசத்துலேயே அவர் புக்கெல்லாம் படிச்சு, அண்ணே ஆமாண்ணே அமைப்பாளர் புத்தகம் படித்தேன், அன்றும் இன்று படித்தேன், அம்பேத்கருடைய எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன், அப்போ என் மேலே தப்பு இருக்குது, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், அண்டர்டேக்கிங் ஒரு லெட்டர் கொடுக்குறான்னு வச்சுங்க. அப்போ நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் யோசிப்போம். ஆனால் திமுகவோ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களோ அப்போ ஆதவ அர்ஜுனாவோட இடைநீக்கம் வந்து ஒரு கண் துடைப்பு நாடகமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே. இங்கே பாருங்க, யாருக்காக இந்த நடவடிக்கை எடுக்கல பிரதர், எங்க கட்சிக்காக, எங்க கட்சி நலனுக்காக, கட்சியில வந்து உள்கட்சியில சிக்கலை உருவாக்குவதை போல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எடுக்கிறார். சும்மா திமுக சொல்லுச்சு, இல்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க நடவடிக்கை எடுப்பது விடுதலை சிறுத்தைகள் இல்ல. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அப்படி இருந்தா ஒரு கருத்து சொல்றேன், நீ தைரியமாக பதில் சொல்லி தயாரா இருக்கிறீங்களா? திமுக அண்ணன் பேர் தெரியுமா? RS பாரதி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அது அண்ணன் இளங்கோவன் தெரியுமா தெரியாதா? அவங்க என்ன பேசணும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் சொன்னாங்க, யார் அண்ணன் இளங்கோவன் தெரிஞ்சு தெரியாம சொன்னா தெரியல, விசிகா ஒரு சாதி கட்சின்னு சொன்னாரு. சொல்லலையா? இன்னொருத்தர் அண்ணன் அவர் என்ன சொன்னாரு? நாங்க தான் இடஒதுக்கீடு பிச்சையை போட்டோம்னு சொன்னாரு.
ஆனா அதுக்காக நாங்க போய் அவர்கிட்ட போய் சொன்னோம்னா ஒரு 2 பேரும் இடைநீக்கம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது நான் சொல்ல. ஏன்னா தளபதி ஸ்டாலின் எந்த காலத்திலும் எப்பொழுதும் தலித்துகளுக்கு எதிர்ப்பாகவோ விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்ப்பாகவோ தலைவருக்கு எதிர்ப்பாகவோ பேசியதில்லை. அது மாதிரி நாங்களும் எங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் எப்பொழுதும் அப்படி பேசக்கூடிய தலைவர் அல்ல. 2 பேருக்கு நல்ல உறவு இருக்கிறது. ஆகவே அது பிரச்சனை இல்லை. நாங்கள் நடவடிக்கை எடுத்தது முழுக்க முழுக்க எங்கள் கட்சியின் நலன், மக்கள் நலன், அதை விட கூட்டணி நலன் சார்ந்து நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவு. மு.க. ஸ்டாலினும் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு ஆமா. அப்படி இருக்க பட்சத்துல RS பாரதி இப்படி ஜாதி ரீதியா விடுதலை சிறுத்தைகளை பேசியிருக்காரு அப்படின்னா நீங்க தாராளமா கருத்தியல் ரீதியா மன்னிப்பு கேட்க வச்சிருக்கலாமே. ஏன் பெருந்தன்மையா கடந்து போயிட்டீங்க அந்த இடத்துல நீங்க? அதாவது தனித்தனியா அவர் பேசுறார், இவர் பேசுறாரு, நம்ம பதில் சொல்லிக்க முடியாதுங்க, கேள்வி கேட்டுக்க முடியாதுங்க. தளபதி ஸ்டாலின் எது பேசுகிறாரா? அவர் தலித்துக்கள் எதிர்ப்பாக இருக்கிறாரா? ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் கேட்டோம். நாங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல அதுக்கு முன்னாடி அவர் அப்புறம் வந்து கேட்டார், ஏதோ தப்பாக பேசியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேக் அடிச்சிட்டாரு, ஏதோ ஆயிடுச்சுன்னு விட்டுக்குங்களேன். அது ஒன்று அது மாதிரி யாரும் எந்த கட்சியும் நிர்பந்தத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன். நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் எங்களுக்கோ நாங்கள் அவர்களுக்கு நிர்பந்திக்க முடியாது. மேல இருக்கிற 2 தலைவர்களும் நட்பாக இருக்கிறார்கள். கீழே இருக்கிற தலைவர்கள் இப்படி அப்படி இப்படி இருக்கலாம். ஆனாலும் கூட அவரை முறைப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், அவரை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக 6 மாசம் இடைக்கால நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்ப கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி அப்படி அப்படின்னா திமுகவும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி 2ஆம் கட்ட தலைவர்கள் கருத்து முரணோடு கருத்து மோதலோடு இருக்கிறார்கள் அப்படின்னு கொண்டாட்டிட்டே கருத்து முரண் இருக்கு. உனக்கு உங்களுக்கு உங்க மனைவி கருத்து முரண் இருந்தது இல்லையா? அது எல்லாமே நட்பு முரண் தான். இது வந்து பகை முரண் இல்லை. இப்ப எங்களுக்கு திமுகவும் இருப்பது முரண் இருக்குது. எல்லாத்துலயுமே நாங்கள் செட் ஆகிருக்கிறோம். அந்த முரண் வந்து நட்பு சார்ந்த முரண். ஆனா நட்பு முரணா நீங்க பகை முரணா நீங்க கூர்மை திட்டுவதற்காக கேள்வி எடுக்கிறீர்கள். ஆனா தமிழக அரசியல் களத்துல இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, முதலமைச்சரை திருமாவளவன் அவர்கள் பார்க்க போறாங்க. முதலமைச்சர் பார்க்க போறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி, சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனாவை ஏன் இடைநீக்கம் செய்யணுங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இது மூலம் ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கினாதான் முதலமைச்சர் நான் சந்திப்பேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்களை வற்புறுத்தினாங்களா? அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? 2018 திருச்சியில் 18 எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி தேசம் காப்போம் அப்படின்ற மாநாடு நடத்தினேன் திருச்சியில். கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடி பயங்கரமான மாநாடு. அந்த மாநாட்டில் தளபதி ஸ்டாலின் மேடை இருக்கும்போது எங்கள் தலைவர் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விடுகிறேன். இது வந்து மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். பட் அவர் சொன்னது, நான் சொல்லலை, சங்கத்தமிழ் என்னவா சொன்னார்? இப்போ சிங்கம் இருக்குல்ல, சிங்கத்து மேலே கூட வந்து ஒரு சாமி வந்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? பராசக்தி பார்த்துக்கலாம், பார்த்துலையா? அதே மாதிரி புலி மேலே வந்து இவங்க போவாங்க, யாரு? ஐயப்பன் போவார், பார்த்துருக்கலாம், பார்க்கலையா? ஆனால் சிறுத்தை மேலே எந்த சாமியே போகாது. புரியுதா? அது மாதிரி இருக்கும் பொழுது எங்களை யாரும் ஆளுமை செல்வதற்கோ அடக்குமுறை ஏவுவதற்கோ எங்களை நிர்பந்திப்பதற்கோ யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சங்கத்தமிழ் சொல்லவில்லை. எழுச்சி தமிழர் தேசம் காப்போம் மாநாட்டில் திருச்சியில் சொல்லப்பட்ட சொல்லாடல். புரியும் நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனாவை நீக்கினாதான் முதலமைச்சரை சந்திக்க முடியுங்கிற நிர்பந்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கோ திருமாவளவனுக்கோ இல்லைங்கிறீங்களா? இதுக்கு தான் இந்த கதை சொன்னேன். இல்ல அப்ப இந்த கதையை அதுக்கு தான். அப்புறம் என்ன இல்லையா? ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு கேட்டது நம்ம தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். அதை தானே அவர் செயல்படுத்த நினைச்சாரு. ஆதவ அர்ஜுனோட குரல் ஒருவேளை திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட பெற்று தரலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் நீக்கணுங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஒரு விதை இருக்கு, விதையை வந்து இன்னைக்கு போட்டிருக்கிறீங்க, போட்டதுமே விதைக்கு என்ன பண்ணி தண்ணி ஊற்றுவீங்க, பாதுகாப்பீங்க, அப்போ சுற்றி எல்லாம் கட்டியிருப்பீங்க, கொஞ்சம் வளர்ந்து இப்போதே வந்துக்கிட்டு இருக்கு, இப்போதே பூ பூக்கிற மாதிரி இருக்குது. பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூ பூத்த பிறகு நாங்கள் உடனே வந்து நாங்கள் எடுத்து மாலையாக போட போகிறோம்ன்றது அவ்வளவு அறிவுபூர்வமானது. வெயிட் பண்ணணும், எல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். அப்போ அந்த பூ மலர்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது, மலர்ந்து அது நல்ல பூவாக மாறுவதுனா நம்ம மாலையாக மாறுவதற்கு ஒரு காலம் இருக்குது, அந்த மாலை சூடுவதற்கான ஒரு காலம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம்னா முட்டையில் வந்து இன்னும் குஞ்சு உருவாகவே இல்லை, அதுக்கு முன்னாடி உடச்சி பார்த்தீங்கன்னா அது எப்படி கிடைக்கும்? அதுக்கு வெயிட் பண்ணணும்ல, அழகாக்கணும்ல. அப்போ அதை தவறிவிட்டார் என்பதை போல கருதுகிறார்கள். அதான் முக்கியம். நாங்கள் ஒன்றும் அதில் பேக் அடிக்கலைங்க, இன்னைக்கு சொல்கிறேங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, மாட்டு கருத்து இல்லை. இன்று இல்லாவது என்றாவது ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் எழுச்சி தமிழர் தமிழகத்தை ஆளப்போகிறார். அதில் மாட்டு கருத்து இல்லை. அதை சொன்னதான் கட்சியோட நீக்கிறீங்களே அப்படின்றது உங்க பார்வை, அது உங்க பார்வை. நீக்கிறது அப்படித்தானே எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்காகலாம் அவர் நீக்கல, அதுக்காக நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனா வெளியில பார்க்கக்கூடிய மக்களுடைய பார்வை அப்படித்தானே இருக்கும். அவர் நீக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பிஜேபி கூட எதிர்க்க மாட்டேன், நான் வந்து திமுகவை எதிர்ப்பேன்னு கங்கணம் கட்டி கொண்டு திருகிறார். அவரோட சேர்ந்துக்கிட்டு 2026 நாங்கள் ஒழிச்சிருவோம். புரியலன்னா மக்களுக்கு புரியும்.
மக்களுக்கு புரியணும். அதுதான் தப்பு. நடிகர் நீ விஜய் வந்து இருக்கிறது சொன்னது யாரு? இல்லையா? நீ இருக்கிறது யாரு? கூட்டணி யாரு? நடிகர் விஜய் யாரோட அட்டாக் இருக்கிற? பண்ணல. யாரோட இருக்கிற? விஜய் யார் அட்டாக் பண்ணல. விஜய் வந்து அட்டாக் பண்றதுக்கு தேவையில்ல. அவர் பாவம் இப்பதான் வந்திருக்கிறாரு. அப்ப அவரை நீங்க சொல்லல. இல்ல இப்பதான் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லல. அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. சரி. இப்ப நல்ல சினிமால நல்ல டான்ஸ் போடுவாரு. அரசியலுக்கு இப்ப வந்திருக்காரு. இன்னும் டான்ஸ் நல்லா போட்டாருன்னா அவரு டான்ஸ் சரியில்லைன்னா ஸ்டெப் சரியில்லைன்னு சொல்லுவோம். டான்ஸ் சூப்பரா, ஸ்டெப் நல்லா இப்ப விஜயோட ஸ்டெப் அந்த மேடையில கரெக்டா இருந்ததா? நல்லா இருந்ததா? அவர் வந்து லேனாதான் அடிச்சாரு. இருந்தாலும் அவரை வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆனா அவரோட விஜயோட பேச்சு முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பலகீனமான தலைவரா மாற்றக்கூடிய ஒரு பார்வையை கொடுக்குதுங்கிற ஒரு பார்வை இருக்கு அதுல. அதுதான் அந்த கதை சொன்னேன். நீங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு இருக்காங்க. சிறுத்தையில் இதுவரை யாரும் சவாரி செய்ததாக வரலாறு இல்லை சாமிகளுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சாதாரண இந்த ஓமை ஆசாமி விஜய்க்கு ஆசாமி ஓமையா? அப்புறம் அவருக்கு தான் எல்லாருக்கும் தான். அப்புறம் இவரு அவருக்கு சொன்ன இவருக்கு சொல்ல மாட்டோமா? எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றோம். இல்ல திருமாவளவன் அவர்கள் அந்த மாநாடுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பெரிய விளக்கமே கொடுத்துட்டாங்க, பலமுறை கொடுத்துட்டாரு. அதை மீறியும் திருமாவளவன் அவர்களுடைய எண்ணம் இனிமேல் நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணு திமுக கூட்டணியை பிரிக்க நினைக்கிறாரு, அல்லது உங்களுடைய கட்சியோட துணை பொதுச் செயலாளரை ஒரு முக்கியமான காயை வச்சு கட்சி ரெண்டா உடைக்க நினைக்கிறாரு. அப்படித்தானே பார்க்க தோணும். விடுதலை சிறுத்தைகளை உடைக்கின்ற அளவிற்கு இதுவரை யாரும் எங்கள் கட்சியில் அவ்வளவு கீழ்த்தரமான ஆட்கள் இல்லை. அது யாரா இருந்தாலும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடியே விஜய் தொங்க அந்த வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. அவர் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைவருடைய ரசிகரான். விஜய்க்கு பல ரசிகர்கள் இருக்கலாமுங்க. தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு வந்து எங்கள் தலைவர் நல்ல ரசிகர். தலைவருடைய பேச்சு, அவர் ஸ்டைலு, நான் கேள்விப்பட்ட செய்தி, சும்மா விளையாட்டு சொல்ல, இது முக்கியமான செய்தி. அந்த வகையில் அவர் வந்து தலைவர் மேல ஒரு அன்பை செலுத்தலாம். ஆனா விஜய் ஒரு தடவை கூட திருமாவளவன் அவர்களை சமீபத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது பிறகு நேரில் வந்து சந்திச்சு பேசவே இல்லை. சந்திக்கவே இல்லை. அதை என்ன சொல்றேன், அதில் எந்த மாட்டு கருத்து இல்லை. அவர் ரஜினிகாந்த் கூட 2-3 முறை 4 முறை சந்திச்சாரு. ஆனால் இவரை சந்திக்கலை. அது வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அரசியலாக இருக்காது, ஒரு அன்பு சார்ந்த ஒரு சந்திப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆதவ அர்ஜுனா மேல கோவப்பட்டு அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, சரி. விஜய் மீது எந்த கோபமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லையா? அவருங்க கட்சிக்காரங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அவரே நாங்கள் பேச திமுக கூட்டணியை பிரிக்க முயற்சிக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்குல்ல. அது அவருடைய உரிமைங்க. அவர் என்னமோ செய்யலாமுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஆளு நம்ம வீட்டில் தப்பு ஒருத்தன் பண்ணனா அவனை தான் கேட்க முடியும். ரோட்டில் போகிறேன்னா ஒருத்தன் பண்ணுறேன்னா கேட்க முடியுமா? அது மாதிரி அவர் தம்பி எங்கள் தலைவருக்கு யாரு இளவல், அவர் ஆதவ அர்ஜுன் தம்பி, நீ தப்பு பண்ணிட்டப்பா, 6 மாதத்துக்கு வந்து நீ கொஞ்சம் புக்குகளை படிப்பான்னு இப்போ நாங்கள் அவருக்கு வந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். அவ்வளோதான். ஆதவ அர்ஜுனா தாவுவதற்கான பேச்சு தான் இதெல்லாமேவா? அவர் தாவிட்டாருன்னு அது பற்றி சொல்ல முடியாது. அது அவர் உரிமையில. இப்ப நீங்க 6 மாசம் இடைக்கால நீக்கம் பண்ணிட்டீங்க. நாங்க அவர் அரசியல் படுத்துறோம். தமிழக தவிட்டு போறாருங்க, அரசியல் எதுனா தப்பாங்க? இல்ல விடுதலை சிறுத்தைகள் பெரிய ஆதவ அர்ஜுன் நம்பி தான் விடுதலை ஆரம்பிச்சோமா? இல்ல நீ கேட்குற கேள்வி தவிட்டாரா என்ன பண்ணி? விஜய்க்கு அரசியல் தெரியுமா, விஜய்க்கு கருத்துகள் தெரியுமா அப்படின்னு மேடையில தாவேகாவோட துணை பொதுச் செயலாளர் மாதிரி அவர் பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தையோட துணை பொதுச் செயலாளர் மாதிரி பேசலையே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது நீ ஒரு கருத்து நல்லா மையம் வாங்கிக்கிறணும். தம்பி விஜய் வந்து இப்போத்தான் வந்திருக்கிற அரசியலுக்கு, இன்னும் காலங்கள் ரொம்ப இருக்குது. நீங்கள் ரொம்ப பில்டப் பண்ணி எதுவும் பேசாதீங்க. அவர் பேச்செல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கவும் தேவையும் இல்லை. இவர் எங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். இப்போ கூட வந்து இடைநீக்க தான் பண்ணியிருக்கேன், சஸ்பெண்ட் பண்ணலை. நல்லா கேட்டுக்கிறீங்க. இடைநீக்கம் வரைச்சி விட்டோம்னா அப்படிலாம் இல்லை. நல்லா கேட்டு நிறைய பேருங்க வரலாறு சொல்லட்டுமா? இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டு வந்து அவங்க மேல்முறையீடு செய்து அவங்க விளக்கம் கொடுத்து செய்தது தவறு என்று உணரும் பொழுது நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். இதுதான் ஜனநாயகம். அதுதான் அமைப்பத்தின புத்தகத்தை உங்களை படித்து காட்டினேன். ஆனால் வந்து ஐயோ முடிஞ்சிருச்சுடா அப்படிலாம் இல்லை. ஆனால் அந்த முடிவு நீ அவர் தான் எடுக்கணும். அவர் வந்து யோசிக்கணும். அதை விட்டு அவர் மற்ற முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கும்போது ஏன் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி வந்து விஜய் தொங்கிக்கிட்டே இருக்கணும்? ஏன் அவருக்கு அப்படி ஒரு நிர்பந்தம்? ஏன் நீ சும்மா தொங்குறாரு தங்குறாரு கங்குறான்னு சொல்லி தேவையில்லாத கேள்விலாம் கேட்காதீங்க. அவர் வந்து எங்கள் தலைவரை வந்து கொஞ்சம் லைக் பண்ணுறாருங்க, அவ்வளோதான் விஷயம். அதை நீங்க ரசிக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ரசிக்கிறாங்களா? எல்லா பேரும் தலைவர் வந்து நீ பாருங்க கேட்டுக்கிறங்க. நான் ஒரு இன்டர்வியூவில் போயிருந்தேன் நேரலையில். அதில் வந்து ஒருத்தர் வந்து முக்கியமான ஆள் ராமசுப்பு, அது பேர் மறந்துட்டேன். அவர் சொல்கிறாரு எழுச்சி தமிழர் ஒரு நடமாடும் அம்பேத்கர் அப்படின்றாரு. அவர் விடுதலை சிறுத்தை இல்லை, இன்னும் சொன்னால் விடுதலை சிறுத்தை கொள்கை கோட்பாடு உள்வாங்கினவர் இல்லை. அவர் பொதுவான ஒரு பத்திரிகையாளர். அவர் பேசுகிறார். அவர் மட்டுமல்ல பல தலைவர்கள் பேசுகிறார்கள். அவ்வளவுக்கு நாங்கள் ஜனநாயக சக்திகளை வென்றெடுத்திருக்கிறோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா விஜய் கட்சியோட கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க. இப்படி 2 தலைவர்கள் 2 விதமா நினைக்கும் பொழுது விசிகாவோட தொண்டர்கள் குழம்பி போயிட மாட்டாங்களா? இப்போ குழப்பத்தை நிப்பாட்டிட்டோம்ல. நீங்க அடுத்த மாசமே கட்சியில மீண்டும் இடைநீக்கம் செய்யப்படுவது எதற்காகவென்றால், தம்பி நீ தப்பு செய்யற, தவறா போகிற, திருந்தி வாப்பா அப்படின்னு சொல்றது இடைநீக்கம். அப்ப திருந்தி தலைவர் செய்யறதும் கரெக்ட்னு வரப்போறாரு. திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கையில சமீப காலமா ஆதவ அர்ஜுனனுடைய நடவடிக்கை பேச்சு இதெல்லாம்
கட்சிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சமீப காலமா எதிராக இருக்கு அப்படின்னா முதல் முறையா எதிராக இருக்கும் பொழுதே, முதல் முறையா கட்சிக்கு எதிராக பேசும் பொழுதே நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, ஏன் அப்ப விசாரணை முக்கியம், சும்மா குத்துமதிப்பு எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது எங்க கட்சியில, சட்டம், விசாரணை, விசாரணைக்கு பின்னாடி தீர்ப்பு, தீர்ப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு தண்டனை. அதனால் டக்குன்னு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அது ஒரு வகையான ஒரு நடவடிக்கை. அடுத்தடுத்து பார்ப்போம், அவருடைய செயல் திட்டங்களை வச்சு பார்ப்போம். அம்பேத்கருடைய பேரனை வந்து அண்ணாமலை குறிப்பிட்டு பேசும்பொழுது நக்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள்கிட்டருந்து இன்னும் பெரிய திருமாவளவனை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கல. உங்களுடைய பார்வை? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரனாக, நேரடி பேரனாக, கொள்ளு பேரனாக இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் ஆனந்த் டெல் டுடே, ரைட்டா? அவர் யார் அப்படின்னா ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட், ஒரு படித்தவர், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தவர். அதிகாரம்னா ஒரு வேலையிலே இருந்தவர். அதெல்லாம் திறந்துட்டு மக்களுக்காக உண்மையிலே ஒரு பாடுபடுறாரு. பாடுபடும் பொழுது யாரை எதுக்குறாரு? ஆர்எஸ்எஸ் உடைய கும்பலை எதுக்குறாரு. அப்போ இவரை வந்து அந்த வலையில் சிக்க வச்சாங்க. அதுவும் குறிப்பாக 2017 என்று நான் எண்ணுகிறேன், அது என்ன சொல்லுவான், பீமா கோரகா, அந்த இடத்துல வந்து போய் வீரவணக்கம் செலுத்தும் பொழுது அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மேலே வந்து ஒரு பெரிய ஒரு வன்முறையை தூண்டி இதுக்கெல்லாம் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி திருப்பி போட்டு அவர் உள்ளே போட்டாங்க. உள்ளே போடும்போது எந்த வேணா எஃப்ஐஆரும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இவர் வந்து பன்சாரை போல, கௌரி லங்கேஷை போல கருத்தியல் ரீதியாக இளைஞர்களிடம், மாணவர்களிடம் கருத்துக்களை புகுத்துகிறார். ஆக இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் கொலை செய்யக்கூட முடியாத அளவுக்கு இவருக்கு நல்ல பாதுகாப்போடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால இவர் வந்து கவர்மெண்ட் தூக்கி உள்ளே போட்டுருச்சு. ஆனால் இவர் நீதிமன்றத்தின் மூலமாக வெளியில் வந்திருக்கிறாரு. நான் அங்கே தப்பிச்சா வந்தாரு, வெளியே வந்திருக்கிறாருல, பேசுகிற ஜனநாயகத்தில் உரிமை இருக்குல்ல, அதெல்லாம் வர்றாரு, இங்கே பேசுறாரு. குற்றச்சாட்டுங்கிறது ஒரு அரசியல் தானா, ஒரு நாடகம்? அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு போனார்லங்க, இந்த படிக்கிறதுக்கு போனார்ல, அந்த படிப்பு என்ன ஒழுங்காக முடிக்கலன்னு நினைக்கிறேன். அது ஏன் போனார்? அவர் என்ன படிக்க போனார் தெரியுமா உங்களுக்கு? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போனார். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கா நீ எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? ஜனநாயக நாட்டில் வந்து கருத்துரிமை என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது? உன் கருத்தை நீ பதிவு செய்யலாம்னு சொல்லுது. அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அவன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வந்த, நீ ஏன் போனா அப்படின்னா, அப்போ ஒழுங்காக அரசியல் படிக்கலாம். ஆக நான் பரிந்துரை செய்கிறேன், மீண்டும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு சென்று படித்து முடித்துட்டு வந்து அப்புறம் பேசுங்கள். நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பார்ட்டி இருக்கு புஷ்பா. Taste the Daily.